தூட்டுவோர் தூட்டட்டும், போட்டுவோர் போட்டட்டும், போகலும் போகட்டும் புகழ் இயேசுவுக்கே. கவனிங்க, அதாவது ஜபராஜ் வந்து எப்படின்னா இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல வந்த தம்பி ஜான் ஜபராஜ் சொல்றேன். ஆமா, ரீசன்ட் டைம்ஸ்ல வந்த ஒரு மிக சிறந்த ஊழியக்காரன், மிக சிறந்த ஊழியக்காரன், அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர் மேல சேட்டை வாரி அடிக்கிறது வந்து இன்னைக்கு அவர் மேல சேட்டை வாரி அடிக்கணும்னு விரும்புறவங்க யாரானா இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஊழியக்காரர்கள். அதுதான் மனசுக்கு வருத்தமான ஒன்று. மனதுக்கு வருத்தமான ஒன்று என்னன்னா, அசிங்கமா இருக்குது, பேசுறதுக்கு அசிங்கமா இருக்கு. ஆனா ஒரு மனிதன் விழுவதை பார்த்து ரசிப்பது, அதை வந்து அதை கொண்டாடுறது, அது என்ன மனநிலைன்னு தெரியும். ஒருத்தர் விழுந்தா சராசரி மனிதன் இன்னொருத்தர் இருந்தா கூட தூக்கி எடுக்க தான் பார்க்கணும் இல்லையா? நீ ரட்சிக்கப்பட்டவன் அதை கொண்டாடுறது எப்படி, என்ன மனநிலை, அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க. எவ்வளவு நோய் இருக்கு பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு. அப்புறம் என்ன ரட்சிப்பு? அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் மன்னிக்கிறார், கர்த்தர் இரக்கமா இருக்கிறார், கர்த்தர் நேசிக்கிறார். எங்கடா நேசம்? உங்க நேசம் எல்லாம் போச்சு. ஒண்ணுமே இல்லையே. நான் சொல்றேன், கீழே விழுந்தா கூட தூக்கி எடுக்கணும்ன்ற. எனக்கு தெரிஞ்சு அவர் விழல. என்னுடைய அறிவின்படி எனக்கு தெரிஞ்ச ஜபராஜ் விழல. எனக்கு ஜபராஜ் நல்லா தெரியும், நெருக்கமா தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஜபராஜ் விழல. ஆனா ஒருவேளை விழுந்திருந்தா கூட தூக்கி எடுக்கணுமே தவிர அவன் மேல சேர்த்த வாரி அடிக்கிறதா வேலை? அதுக்கா இருக்கீங்க? அதுல ஒரு 4 சில்லறைய பாக்குறது எவ்வளவு கேவலமான வேலைங்க, எவ்வளவு மட்டமான வேலை பாருங்க. சத்தியம் டிவில போடுறாங்க, எப்படி என்ன போறாங்க? ஜபராஜ் மாதிரி ஒரு ஊழியக்காரர்கள் இனி வராமல் இருக்க வேண்டும் என்றால் சபை என்ன செய்ய வேண்டும்? ஏன்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எவ்வளவு அசிங்கம் அது. அப்புறம் என்ன சொல்றாங்க? ஜபராஜ் நாங்க அழிச்சிட்டோன்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா? ஜபராஜ் நாங்க சமாதி கட்டிட்டோன்றாங்க. எல்லாரும் சமாதி கட்டவாங்க ஊழியத்துக்கு வந்தோம் இல்லங்க, ஊழியங்கள் கட்டி எழுப்பப்பட வந்தோம். ஊழியன்றது தேவன் தந்தது, மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல. இங்க இருக்கிற ஒரு சீனியர் பாஸ்டர் இப்படிதான் ஊழியம் செய்யணும் யாரும் சொல்ல முடியாது. அப்படி பைபிள் சொல்லல. ஒவ்வொரு பண்றான், ஒருத்தர் சுத்தம் பண்றான், ஒருத்தர் தண்ணி பாய்ச்சறான், ஒருத்தர் கொடியை நாடுறான், ஒருத்தர் வந்து கொடியை சுத்தி விடுறான். 1008 வேலை இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறான். நீ இந்த வேலையை செய்யணும்னு ஒருத்தர் சொல்றான்ல, அதை விட மட்டமானது வேற எதுவும் இல்ல. கர்த்தர் தந்த ஊழியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், தம்பி ஜபராஜ் இதெல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே வருவார். ஒரு நாள் டெஃபினட்டா வெளியே வருவார், பெருசா வருவார். இதுக்கு முன்னாடி இருந்த புகழை விட பெரிய புகழ் அடைவார். கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், அவர் பயன்படுத்தப்பட வேண்டும்.